வேதியர் ரூபத்தில் இயற்பகை நாயனாருடைய மனைவியை அழைத்து கொண்டு ஊர் மத்தியில் போனதுனால ஊர் மக்கள் எதிர்த்து இயற்பகை நாயனார் நோக்கி வாளேந்தி வர்றாங்க. அப்பொழுது இயற்பகை நாயனாருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே சண்டை நடக்குது. இதில் பல பேரை தனது வாளால் இயற்பகை நாயனார் காயப்படுத்துகிறாரு. அப்படி கீழே விழுந்து மாண்டவர் மேலே தாண்டி 3 பேரும் பயணிக்கிறாங்க. ஊர் எல்லையில் போய் சிவபெருமானையும் தனது மனைவியையும் விட்டுட்டு இயற்பகை நாயனார் திரும்புகிறாரு. அப்படி ஊர் எல்லையில் போய் விட்ட இடமாக காவேரி பூம்பட்டினத்தின் எல்லை பகுதியாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு. இயற்பகை நாயனாருடைய மனைவியை இறைவன் அழைத்து வந்ததுனால ஊர் மக்களிடையே மிகப்பெரிய பிரளயமானது ஏற்பட்டது. அதனால இங்குள்ள பெருமானுக்கு போகமார்த்த பொல்லா ஈசன் என்ற திருப்பெயரால மேற்கு முகமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு. இந்த ஸ்தலத்திலிருந்து இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் ஜோதிர் வடிவமாக முக்தி அப்பராக இந்த ஸ்தலத்திலிருந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த காவேரி பூம்பட்டினத்தில் பல்லவனீச்சரம் என்ற இடத்துல தான் இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இந்த சாயா காடு என்று சொல்லக்கூடிய இந்த காவேரி பூம்பட்டினத்தின் எல்லை பகுதியில் தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து முக்தி அளித்ததாக சொல்லப்படுது. பூம்புகார் கடற்கரையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு புறமாக மேலையூர் என்ற கிராமத்தில் இந்த பிரியா விடங்கீஸ்வரர் சிவாலயமானது அமைந்திருக்கு.